தமிழ் மொழிக்கு எதிராக செயல்படுவதாக குற்றம் சாட்டி நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் ஆளுநர் RN ரவியிடம் பட்டம் பெற மாணவி மறுத்துவிட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லையில் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் 32வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இதில் ஆளுநர் RN ரவி கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பட்டம் வழங்கி பாராட்டினார். இந்த நிகழ்ச்சியில் முனைவர் பட்டம் பெற வந்த நாகர்கோவிலைச் சேர்ந்த ஜீன் ராஜன் என்ற மாணவி ஆளுநர் RN ரவியிடமிருந்து தனது பட்டத்தை பெற்றுக்கொள்ள மறுத்தார். ஆளுநர் அருகில் வந்து நிற்கும்படி கோரிக்கை விடுத்தும் அவரின் அழைப்பை நிராகரித்த மாணவி துணைவேந்தர் சந்திரசேகரிடம் தனது பட்டத்தை கொடுத்து பெற்றுக் கொண்டார். தொடர்ந்து நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு பேட்டியளித்த மாணவி ஜீன் ராஜன் இதுகுறித்து விளக்கம் அளித்தார். தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் அவர் எதுவுமே பண்ணல. அண்ட் அதனால ஐ தாட் அவங்க கையில இருந்து இன்னும் எலிஜிபிள் பீப்புள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கும்போது அட்லீஸ்ட் இட் வில் ரீச் டு சம் ஒன் ரைட் ஹூ கேன் டேக் ஆக்ஷன். கவர்னர் சார் கிட்ட கொடுக்கறதுக்கு பதிலாக ஐ வெண்ட் அண்ட் கேவ் இட் டு தி வைஸ் சான்சலர் அண்ட் டுக் தி போட்டோ. ஸோ ஹி செட் இட் இஸ் ஓகே அண்ட் வைஸ் சான்சலர் வாஸ் ஹெசிடேட்டிங். அவர் கொஞ்சம் வேண்டானாரு. இட்ஸ் ஓகேன்னு சொன்னாரு. இது தனது தனிப்பட்ட முடிவு என்றும் மாணவி ஜீன் ராஜன் கூறினார். நீதிமன்ற உத்தரவை அடுத்து சென்னை ரிப்பன் மாளிகை முன்பு நேற்றிரவு குவிந்த காவலர்கள் தூய்மை பணியாளர்களை கலைந்து செல்லுமாறு அறிவுறுத்தினர். இருப்பினும் அங்கிருந்தவர்கள் போராட்டத்தை தொடர்ந்ததால் காவல்துறையினர் அவர்களை அப்புறப்படுத்த முயன்றனர். இதனால் காவலர்களுக்கும் தூய்மை பணியாளர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. கைது நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. காவலர் கைது நடவடிக்கையில் ஈடுபட்ட போது பெண் ஒருவர் திடீரென்று மயங்கி விழுந்ததால் பரபரப்பு நிலவியது. போராட்ட களத்திலிருந்து விலகிச் செல்ல மறுத்தவர்களை குண்டுக்கட்டாக காவலர்கள் தூக்கிச் சென்று பேருந்துகளில் ஏற்றினர். அதனைத் தொடர்ந்து தென் சென்னையில் 10 சமூக நல கூடங்களில் தூய்மை பணியாளர்கள் அடைத்து வைக்கப்பட்டுள்ளனர். விழுப்புரத்தில் தனியார் பள்ளியில் 11ஆம் வகுப்பு மாணவன் வகுப்பிலேயே மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மேலத்தெருவை சேர்ந்த மகேஸ்வரி கணவர் இறந்த நிலையில் 2 மகன்களுடன் வசித்து வருகிறார். இவரது இளைய மகன் மோகன்ராஜ் தனியார் பள்ளியில் 11ஆம் வகுப்பு பயின்று வந்தார். புதன்கிழமை காலை வழக்கம் போல் பள்ளிக்கு சென்ற மாணவன் 4ஆம் தளத்தில் உள்ள வகுப்பறைக்குள் நுழைந்த சிறிது நேரத்திலேயே மயங்கி விழுந்தார். தொடர்ந்து மாணவரை மீட்டு மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற நிலையில் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய மாணவனின் தாய் மகேஸ்வரி, மோகன்ராஜுவுக்கு எந்தவித உடல்நல பிரச்சனையும் இல்லை என்றார். அந்த புக்கெல்லாம் தூக்கிட்டு போய் அதனால அவனுக்கு மூச்சு வாங்கி எனக்கு அதனாலதான் சந்தேகம், வேற எதுவும் நிக்க வச்சாங்களா சார், 5 நிமிஷம் லேட் ஆயிடுச்சுன்னு நிக்க வச்சாங்கன்னு சொல்றாங்க. மகன் மோகன்ராஜ் காலை உணவு அருந்தாமல் பள்ளிக்கு சென்றதாகவும் அவர் தெரிவித்தார். சென்னையை அடுத்த பூந்தமல்லி அருகே கட்டுமான தொழிலாளியின் மூக்கை ராட்வீலர் நாய் கடித்து குதறிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காவல்சேரியில் தனியாருக்கு சொந்தமான இடத்தில் கட்டுமான பணி நடைபெற்று வருகிறது. பாதுகாப்புக்காக அங்கு 4 ராட்வீலர் நாய்கள் சட்டவிரோதமாக வளர்க்கப்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. அங்கு தங்கி வந்த கட்டட தொழிலாளி கணேஷ் என்பவரை திடீரென்று ராட்வீலர் நாய் கடித்து குதறியது. இதில் அவரது மூக்கு துண்டானது. நாய் தான், நான் பழகிட்டேன். 4 மாசமா நான் அதுதான் சாப்பாடு வைக்கிறேன், எல்லாம் பழகிறேன், வாங்கி எடுக்கிறேன் சொல்கிறேன் தான். அது ஏதோ பசங்க தப்பு பண்ணிட்டாங்க, கல் விட்டு அடிச்ச என்ன பண்ணாங்கன்னு தெரியல. நான் இங்கேருந்து படிக்கட்டுலேருந்து வந்தேன். பிள்ளை என்னடான்ட்டு ஒரு சென்ட்டுக்கு வந்து சாப்பாடு வைக்கணும்ட்டு போனப்போ இந்த மாதிரி தவறுதெல்லாம் நடந்துச்சு, வேற ஒன்றும் இல்லை. காயமடைந்த நபர் மேல் சிகிச்சைக்காக கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கவின் ஆணவ படுகொலை சம்பவத்தில் சுர்ஜித்திற்கு உடந்தையாக இருந்த அவரது பெரியப்பா மகன் கைதான நிலையில்
வரும் 26ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த மென்பொருள் பொறியாளர் கவின் கடந்த 27ஆம் தேதி நெல்லையில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். வேறு சமூகத்தைச் சேர்ந்த பெண்ணை காதலித்ததால் அவர் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இதைத் தொடர்ந்து கவினை கொலை செய்த வழக்கில் அவரது காதலியின் சகோதரர் சுர்ஜித் கைது செய்யப்பட்டார். மேலும் சுர்ஜித்தின் தந்தையும் காவல் உதவி ஆய்வாளருமான சரவணனையும் போலீசார் கைது செய்தனர். இவர்களிடம் நடத்திய விசாரணையில் சுர்ஜித் கொலை செய்ய பயன்படுத்திய அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்கள், இரத்தக்கரை வடிந்த உடைகள் ஆகியவற்றை சுர்ஜித்தின் பெரியப்பா மகன் ஜெயபாலன் வீட்டிற்கு அருகே மறைத்து வைத்ததும் கொலைக்கு ஜெயபாலன் உடந்தையாக இருந்ததும் தெரியவந்தது. இதையடுத்து ஜெயபாலனை கைது செய்த சிபிசிஐடி போலீசார் நெல்லை வன்கொடுமை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது அவருக்கு வரும் 26ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் வழங்கி நீதிபதி உத்தரவிட்டார். பின்னர் மூவரும் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் பாளையங்கோட்டை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை பரபரப்பாக்கிய செய்திகளை டாப் 5 அரசியல் செய்திகள் பகுதியில் பார்க்கலாம். பாக முகவர்கள் நியமனத்தில் தனி கவனம் செலுத்த மாவட்ட செயலாளர்களுக்கு அறிவுறுத்திய திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தானும் ஓய்வெடுக்கப் போவதில்லை, தங்களையும் ஓய்வெடுக்க அனுமதிக்கப் போவதில்லை என்று தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், உங்களுடன் ஸ்டாலின், நலம் காக்கும் ஸ்டாலின், தாயுமானவர் திட்டம் ஆகியவற்றின் செயல்பாடுகளை தானே முன்னின்று கண்காணித்து வருவதாக முதலமைச்சர் கூறியுள்ளார். திமுக நிர்வாகிகள் நாள்தோறும் மக்களை சந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்றும் கட்சிக்கான ஆதரவை தொடர்ந்து அதிகரிக்க வேண்டும் என்றும் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். 100 வாக்காளர்களுக்கு ஒரு வாக்குச்சாவடி முகவர் என்ற விகிதத்தில் நிர்வாகிகளை நியமிக்க வேண்டும் என்றும் மாவட்ட செயலாளர்களுக்கு முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் மூலம் பீகாரில் நடைபெறும் அட்டூழியங்களை கண்கூடாக பார்ப்பதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர், திமுக பாக முகவர்கள் அமைப்பு மிக வலுவாக இருப்பது கட்டாயம் என்றும் இதில் தனி கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். வரும் செப்டம்பர் மாதம் ஜெர்மனி, இங்கிலாந்து நாடுகளுக்கு சென்று முதலீடுகளை ஈர்த்து வர இருப்பதாக கூறியுள்ள முதலமைச்சர், தமிழ்நாட்டின் வளர்ச்சி பிற வளர்ந்த நாடுகளுக்கு இணையாக உயரும் என்று உறுதிபட தெரிவித்துள்ளார். 2026இல் மீண்டும் திமுக ஆட்சி அமைக்க களம் தயாராகிவிட்டதாக கூறியுள்ளார். அமைச்சர்கள் துரைமுருகன் இருக்க வேண்டிய இடம் அதிமுக என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தின் ஒரு பகுதியாக திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில் பேசிய அவர், அதிக நாட்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த துரைமுருகனுக்கு திமுகவில் உரிய வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்று கூறினார். முதலமைச்சர் அப்புறம் அண்ணன் துரைமுகன், அப்புறம் தான் உதயநிதி, அவர் இப்படி பார்த்துக்கிட்டே இருப்பார், பொக்குன்னு பார்த்துட்டு இருக்காரு. வயசாகி போச்சு. நான் நினைச்சேன் நீங்க இருக்க வேண்டிய இடம் அண்ணா திமுக, போய் திமுக இருந்தனாலதான் உங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கல. முன்னதாக திருப்பத்தூரில் பரப்புரை மேற்கொண்ட போது உதய் மின் திட்டத்திற்கும் மின் கட்டண உயர்விற்கும் சம்பந்தமில்லை என்று தெரிவித்தார். அதிமுகவிலிருந்து விலகி திமுகவில் இணைந்துள்ள முன்னாள் எம்பி மைத்ரேயன் அதிமுகவில் பலர் மன வருத்தத்தில் இருப்பதாக கூறியுள்ளார். அதிமுக முன்னாள் எம்பி மைத்ரேயன் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் தன்னை திமுகவில் இணைத்துக் கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மைத்ரேயன், அதிமுகவின் போக்கு சரியாக இல்லை என்றார். திரு இபிஎஸ் அவர்கள் அந்த ஒரு கூட்டணி பாரதிய ஜனதா கட்சியோடு அமைத்திருக்கிறார். அது எதிலுமே எந்த அடிப்படையிலே அவர்களிடையே ஒரு ஒருமித்த கருத்து வரப்போகிறது, ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம் அமைப்பார்கள் என்ற ஒரு தெளிவே இல்லாமல் இருக்கிறது. கழகத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பல்வேறு குழப்பங்கள் இருக்கின்றன. பல்வேறு நிர்வாகிகள் இன்றைக்கு அங்கே மனப்புழக்கத்திலே இருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி தன்னை எம்ஜிஆர், ஜெயலலிதா போன்று நினைத்துக் கொண்டிருப்பதாகவும் விமர்சித்தார். அம்மா அவர்கள் காலத்திற்கு அப்புறமாவே அதிமுக செத்துவிட்டதுன்னு தான் நம்ம சொல்லணும். இன்னைக்கு அங்கே இருக்கக்கூடியது ஒரு ஸ்கெலட்டன் தான் சொல்லணும். மூத்த நிர்வாகிகள் புறக்கணிக்கப்படுறார்கள், அதிருப்தியில் இருக்காங்க, ஒரு ஒருமித்த கருத்து இல்லை. மண், மொழி, மானம் காப்பதற்காக திமுகவில் இணைந்திருப்பதாகவும் மைத்ரேயன் தெரிவித்தார். அதிமுகவில் அதிருப்தியுடன் இருப்பதாக வெளியான செய்திக்கு முன்னாள் அமைச்சர் தங்கமணி மறுப்பு தெரிவித்துள்ளார். அதிமுகவைச் சேர்ந்த முக்கிய தலைவர்களான அன்வர் ராஜா, மைத்ரேயன் ஆகியோர் திமுகவில் இணைந்துள்ளனர். இந்த நிலையில் முன்னாள் அமைச்சரான தங்கமணியும் அதிருப்தியில் இருப்பதாகவும் திமுகவில் சேர்வதற்கு அவருக்கு அழைப்பு வந்ததாகவும் செய்தி வெளியானது. இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் விளக்கம் அளித்துள்ள தங்கமணி, தொண்டையில் சிறு அறுவை சிகிச்சை செய்து மருத்துவமனையில் இருக்கும்போது வெளியான இந்த செய்தி தன்னை மேலும் ரணமாக்கியதாக கூறியுள்ளார். அறுவை சிகிச்சைக்கு முன்னதாக திருச்சியில் பரப்புரை மேற்கொண்டுள்ள எடப்பாடி பழனிசாமியின் பயணம் வெற்றிகரமாக முடிப்பதற்காக கட்சி பணியாற்றியதாகவும் தெரிவித்துள்ளார். தனது இறுதி மூச்சு உள்ளவரை அதிமுகவில் தான் இருப்பேன் என்றும் தனது உடலில் அதிமுக கொடிதான் போர்த்தி இருக்கும் எனவும் குறிப்பிட்டுள்ளார்.
தேமுதிகவினர் கோபம், பொறாமை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு அனைவரும் ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டுமென அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அறிவுரை வழங்கினார். உள்ளம் தேடி இல்லம் நாடு என்ற பெயரில் கள்ளக்குறிச்சியில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட அவர் வாய்ப்பிருந்தால் ரிஷிவந்தியம் தொகுதியில் போட்டியிடுவேன் என்றார். பின்னர் கட்சி நிர்வாகியின் பெயரை கூறியதற்கு தொண்டர் ஒருவர் எதிர்ப்பு தெரிவித்ததால் கோபமடைந்த பிரேமலதா சம்பந்தப்பட்ட நபரை கடிந்து கொண்டார். சரிங்களா? நான் அம்மா, உங்களுக்கு எல்லாம் அண்ணி இல்ல, அம்மா. எனக்கு எல்லாரும் தான் தேவை, எல்லாரும் தான் தேவை. நீங்க ஒரு மாட்டி உங்களுக்கு ஒருத்தர் குடிக்காததுக்காக நான் யாரையும் ஒதுக்க முடியாது. ஒரு கண்ணில வெண்ணெய், ஒரு கண்ணில சுண்ணாம்பு வைக்கவா? தேமுதிகவினர் எவ்வித பிரதிபலனும் பாராமல் உண்மையான விசுவாசியாக இருக்கிறார்கள் என கூறினார். இறந்ததாக அறிவிக்கப்பட்ட வாக்காளர்களுடன் தேநீர் குடித்த ராகுல், ஆந்திராவை புரட்டி போட்டி வரும் மழை உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 இந்தியா பகுதியில் பார்க்கலாம். सुना है आप जिंदा ही नहीं हो? जिंदे में मृत लोग घोषित कर दिया है। तो पता कैसे लगा आपको? वोटर लिस्ट चेक किया गया सर। பீகாரில் உயிரிழந்தவர்களுடன் தேநீர் அருந்தும் அனுபவத்தை தேர்தல் ஆணையம் ஏற்படுத்தி கொடுத்ததற்கு நன்றி என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கேலி செய்துள்ளார். பீகாரில் மேற்கொள்ளப்பட்ட சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தத்தில் 65 லட்சம் பேர் நீக்கப்பட்டதாக தேர்தல் ஆணையம் அறிவித்தது. இதில் சுமார் 22 லட்சம் பேர் உயிரிழந்து விட்டதாகவும் தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டிருந்தது. இந்நிலையில் உயிரிழந்ததாக கூறி வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்ட 7 பேரை நேரில் சந்தித்து ராகுல் காந்தி உரையாடினார். 85 साल की उम्र के हैं, इनको नहीं पता था कि ये मृत हैं. अब इनके ये सुपुत्र हैं, इनको पता चला लिस्ट में कि माताजी का नाम काट दिया. और ये सुप्रीम कोर्ट में कितने दिन खड़ी रही है? आज 6 घंटा सुप्रीम कोर्ट में खड़ी रही है. ये इतने जागरूक है, अपना वोट बचाने के लिए ये यहाँ आए. இந்த வீடியோவை தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள ராகுல் காந்தி, வாழ்க்கையில் தனக்கு பல சுவாரஸ்யமான அனுபவங்கள் இருந்தாலும் இறந்தவர்களுடன் தேநீர் அருந்தும் அனுபவத்தை கொடுத்த தேர்தல் ஆணையத்திற்கு நன்றி என குறிப்பிட்டுள்ளார். வயநாடு, கொடத்தூர் உள்ளிட்ட 6 தொகுதிகளில் தேர்தல் முறைகேடு நடந்துள்ளதாக மத்திய முன்னாள் அமைச்சர் அனுராக் தாக்கூர் குற்றம் சாட்டியுள்ளார். பாஜகவுக்கு ஆதரவாக தேர்தல் ஆணையம் வாக்கு திருட்டில் ஈடுபடுவதாக ராகுல் காந்தி விமர்சித்திருந்தார். வாக்காளர் பட்டியலில் பல்வேறு குளறுபடிகள் இருப்பதாகவும் அவர் கூறியிருந்தார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய முன்னாள் அமைச்சர் அனுராக் தாக்கூர், தனது தலைமையில் காங்கிரஸ் தொடர்ந்து 60 தேர்தல்களில் தோல்வி அடைந்ததை மறைக்க தேர்தல் ஆணையம் மீது குற்றம் சாட்டி சாக்குப்போக்கு தேடுவதாக விமர்சித்தார். ये एक नहीं, ऐसे अनेक उदाहरण हैं और इस परिवार और पार्टी का शुरू से ये रहा है कि चुनाव हारते हो तो वोटर पे ठीकरा फोड़ दो, या इलेक्शन कमीशन पे ठीकरा फोड़ दो, या इलेक्शन कमीशन के नियमों पर, कार्यप्रणाली पर प्रश्न चिन्ह खड़ा कर दो. தொடர்ந்து பேசிய அவர், கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ரேபரேலி, வயநாடு, டைமண்ட் துறைமுகம், மெயின்புரி மற்றும் கன்னோஜ் ஆகிய தொகுதிகளில் தேர்தல் முறைகேடு நடந்ததாக கூறி அத்தொகுதிகளில் வென்ற ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி ஆகியோர் பதவி விலக வேண்டும் என்றார். மேலும் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் கொளத்தூரிலும் முறைகேடு நடந்ததாக கூறிய அவர், மு.க. ஸ்டாலின் பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தினார். ஆந்திராவில் பெய்து வரும் தொடர் கனமழை எதிரொலியாக நெல்லூர், குண்டூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. வங்கக்கடலில் ஏற்பட்ட காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் ஆந்திரா, தெலுங்கானா ஆகிய மாநிலங்களில் புதன்கிழமை காலை முதலே தொடர் மழை பெய்தது. குறிப்பாக ஆந்திராவின் கடலோர மாவட்டங்களான நெல்லூர், குண்டூர் ஆகியவற்றில் தொடர் கனமழை பெய்தது. இதனால் தாழ்வான பகுதிகளை மழைநீர் தேங்கிய நிலையில் குடியிருப்புகளை வெள்ள நீர் சூழ்ந்தது. వెళ్ళడానికి కూడా వీలు లేకుండా ఉన్నా జోలకల్లు சாலைகளிலும் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். தொடர் மழை எதிரொலியாக தெலுங்கானா மாநிலம் நாகார்ஜுனா சாகர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்ததால் வினாடிக்கு சுமார் 2,33,000 கன அடி தண்ணீர் 26 மதகுகள் வழியாக திறந்துவிடப்பட்டது. இதனிடையே மழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் அதிகாரிகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டனர்.
இமாச்சல பிரதேசத்தில் மேகவெடிப்புடன் கூடிய கனமழையால் ஏற்பட்ட திடீர் வெள்ளம்தான் இது. இதில் 3 இடங்களில் பாலங்கள் அடித்துச் செல்லப்பட்டன. அதனால் போக்குவரத்து முடங்கியுள்ளது. சிம்லா, லாஹால், ஸ்பீடி மாவட்டங்கள் வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. 2 தேசிய நெடுஞ்சாலைகள் உள்பட 325 சாலைகள் மூடப்பட்டுள்ளதால் வாகன ஓட்டிகள் தவித்து வருகின்றனர். கர்புத் என்ற கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் மொத்தமாக பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். சம்பா, கங்ரா, மண்டி என 3 மாவட்டங்களில் மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் மக்கள் வீடுகளுக்குள் முடங்கியுள்ளனர். ஜனவரி 20 முதல் பெய்து வரும் பருவமழையால் சுமார் 2000 கோடி ரூபாய் அளவுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது. நிறுத்தி நிதானமாக ஏடிஎம் இயந்திரத்தை பிரித்து திருட முயன்ற இளைஞர் வசமாக காவல்துறையிடம் சிக்கிய காட்சியே இது. கர்நாடக மாநிலம் பெலரி மாவட்டத்தில் ஏடிஎம் இயந்திரத்தை அக்காக பிரித்து ஒருவர் திருட முயன்றார். ஆனால் அந்த முயற்சி கைகூடாத நிலையில் எந்த பதற்றமுமின்றி சாவகாசமாக ஏடிஎம் இயந்திரத்தை மீண்டும் பொருத்திக் கொண்டிருந்தார். அப்போது ரோந்து பணியிலிருந்த காவல்துறையினர் ஏடிஎம் மையத்துக்குள் திருட்டு நடப்பதை உணர்ந்து உள்ளே புகுந்து திருடனை கையும் களவுமாக பிடித்தனர். நள்ளிரவில் நடந்த இந்த சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் இணையதளங்களில் வைரலான நிலையில் பிற ஏடிஎம் கொள்ளைக்கும் கைதான திருடனுக்கும் தொடர்பு இருக்கிறதா என்ற கோணத்தில் கர்நாடக காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். இந்தியாவை மீண்டும் மிரட்டிய பாகிஸ்தான், ரஷ்யாவை எச்சரித்துள்ள ட்ரம்ப் உள்ளிட்டவற்றை டாப் 5 உலகம் பகுதியில் பார்க்கலாம். தென்கிழக்கு தைவானை அச்சுறுத்தி வந்த பொடுல் புயல் புதன்கிழமை பிற்பகல் கரையை கடந்தது. பொடுல் புயல் காரணமாக தைவானின் தெற்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மணிக்கு 120 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசியதால் பல்வேறு பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது. தைவானில் இருந்து சீனா நோக்கி நகர்ந்த புயலால் டைடுங் நகரத்தில் சூறைக்காற்று வீசியது. இதனால் அங்குள்ள ஒரு எரிவாயு நிலையத்தின் மேற்கூரை தூக்கி வீசப்பட்டது. மீன்பிடி படகு ஒன்று சாலையில் தூக்கி வீசப்பட்டது. பல கடைகள் சேதமடைந்தன. ஜன்னலில் இருந்த கண்ணாடிகள் சுக்கு நூறாக நொறுங்கின. தொடர் கனமழை காரணமாக பயிர்கள் சேதமடைந்ததால் விவசாயிகள் வேதனை அடைந்தனர். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அரசு அலுவலகங்கள், பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தானுக்கு சொந்தமான ஒரு சொட்டு நீரை கூட இந்தியா அபகரிக்க அனுமதிக்க மாட்டோம் என்று அந்நாட்டு பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் நடந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர், சிந்து நதி நீர் ஓட்டத்தை தடுக்கும் எந்த ஒரு முயற்சியையும் போர் நடவடிக்கையாகவே கருதுவோம் என்று கூறினார். சிந்து நதி நீரை நிறுத்தினால் இந்தியாவுக்கு மீண்டும் ஒரு பாடம் கற்பிக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்தார். ज़हन में रखना कि पाकिस्तान की एक बूंद भी तुम पाकिस्तान से छीन नहीं सकते. उस खुदाए बुजुर्गो बरतर की कसम है कि अगर तुमने ये हरकत की तो दोबारा तुम्हें वो सबक सिखाएंगे कि तुम कानों को हाथ लगाओगे पाकिस्तान का तुम कभी भी. சிந்து நதியில் இந்தியா அணை கட்டினால் அழித்து விடுவோம் என்று பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசீம் முனீர் ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில் தற்போது பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீஃபும் மிரட்டல் விடுக்கும் துணியில் பேசியுள்ளார். பனிப்பாறை உடைந்ததால் அமெரிக்காவின் அலாஸ்கா மாகாண தலைநகரை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. அலாஸ்கா தலைநகர் ஜூனோவிலிருந்து 19 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது மெண்டன் ஹால் பனிப்பாறை. சுற்றுலாப் பயணிகள் அதிக அளவில் கூடும் இங்கு சுமார் 30,000 குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். திடீரென பனிப்பாறை உடைந்து அலாஸ்கா ஊருக்குள் ஆறு போல் புகுந்தது. இதனால் பல வீடுகளை நீர் சூழ்ந்துள்ள நிலையில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. உக்ரைன் போரை நிறுத்தாவிடில் ரஷ்ய அதிபர் புட்டின் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். உக்ரைன் நாடு நேட்டோ அமைப்பில் சேருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி 24ஆம் தேதி முதல் உக்ரைனுக்குள் புகுந்து ரஷ்யா தாக்குதல் நடத்தி வருகிறது. பதிலடியாக உக்ரைனும் ரஷ்யா மீது தாக்குதல் நடத்தி வருகிறது. 3 ஆண்டுகளை போர் கடந்துவிட்ட நிலையில் இருதரப்பிலும் உயிர் சேதங்களும் உடைமைகளும் அதிகரித்துள்ளன.
இந்நிலையில் ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்துவேன் என கூறி அமெரிக்காவில் ஆட்சியை பிடித்த டொனால்டு டிரம்ப் நாளை மறுநாள் ரஷ்ய அதிபர் புட்டினை நேரில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தவிருக்கிறார். அலாஸ்காவில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெறவிருக்கிறது. Russia face any consequences if Vladimir Putin does not agree to stop the war after your meeting on Friday? Yes, they will. Yeah. What will the consequences there will be be? Sanctions, tariffs? There will be, I don't have to say, there will be very severe consequences, yes. அதே நேரத்தில் இந்த பேச்சுவார்த்தை வெற்றி பெற்றால் புட்டின் மற்றும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி இடையே பேச்சுவார்த்தை நடத்த ஏற்பாடு செய்யப்படும் என்றும் இரு தலைவர்களும் விரும்பினால் தானும் அதில் பங்கேற்பேன் எனவும் ட்ரம்ப் தெரிவித்தார். போர்ச்சுகலில் உள்ள டிரான்கோசோ பகுதியில் கடுமையான காட்டுத்தீ ஏற்பட்டுள்ளது. லிஸ்பனுக்கு வடகிழக்கே சுமார் 350 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள டிரான்கோசோ நகராட்சியில் புதன்கிழமை திடீரென காட்டுத்தீ ஏற்பட்டது. மரங்கள், செடிகள் உள்ளிட்டவை கொழுந்துவிட்டு எரிந்ததால் அப்பகுதி முழுவதும் கரும்புகை சூழ்ந்தது. இதைத் தொடர்ந்து 700க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் அப்பகுதியில் குவிக்கப்பட்டனர். நூற்றுக்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் மூலம் தண்ணீரை பீச்சி அடித்து தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுப்படுத்த போராடி வருகின்றனர். வானிலை 40 டிகிரி செல்சியஸ் வரை நிலவுவதால் காட்டுத்தீ வேகமாக பரவி வருகிறது. பல்சுவை செய்திகளை தற்போது பார்க்கலாம். ரசிகர்களின் பெரும் எதிர்பார்ப்பிற்கிடையே கேரளா மற்றும் ஆந்திராவில் ரஜினிகாந்தின் கூலி திரைப்படம் வெளியானது. ரஜினிகாந்த் நடிப்பில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் உருவான கூலி திரைப்படம் உலகம் முழுவதும் இன்று வெளியாகி வருகிறது. அண்டை மாநிலமான கேரளாவில் அதிகாலை 6 மணிக்கு சிறப்பு காட்சி திரையிடப்பட்டது. குறிப்பாக பாலக்காட்டில் மட்டும் 10 திரையரங்குகளில் கூலி படம் வெளியானது. இதனை ரஜினி ரசிகர்கள் மேளதாளத்துடன் நடனமாடி வரவேற்றனர். രജനി ഫാനാണ്, അതുകൊണ്ടാണ് ഞാൻ ഫസ്റ്റ് വന്നത്. ലിയോ, വിക്രം അതൊക്കെ കണ്ടുകൊണ്ട് ഭയങ്കര എക്സ്പെക്ടേഷൻ ഉണ്ട്. എന്താവും അറിയില്ല. കട്ട രജനി ഫാന്, ഓ അതിനാല വന്നിരിക്കും. ഞാൻ ലോകേഷ് കനകരാജ് ഡയറക്ഷന് വേണ്ടി വന്നത്. മാസ്റ്റർ അതിന്റെ எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டு வரானா. பாலக்காடு டவுன் ஃபுல்லா தீ பாருன்னக்கி. இதேபோன்று ஆந்திர மாநிலம் திருப்பதி, சித்தூரிலும் கூலிப்படம் வெளியானது. இதனை ரசிகர்கள் மிகுந்த ஆரவாரத்துடன் வரவேற்றனர். மகாராஷ்டிர மாநிலம் மும்பையிலும் ரஜினி ரசிகர்கள் கூலிப்பட வெளியீட்டை ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாடினர். ஆன்லைன் சூதாட்ட செயலி வழக்கில் கிரிக்கெட் வீரர் சுரேஷ் ரெய்னாவிடம் அமலாக்கத்துறையினர் 8 மணி நேரம் விசாரணை நடத்தினர். நாடு முழுவதும் ஆன்லைன் சூதாட்ட செயலிகளில் நடந்த சட்டவிரோத பணப்பரிவர்த்தனை குறித்து அமலாக்கத்துறை விசாரணை நடத்தி வருகிறது. அந்த வகையில் 1xBet என்ற ஆன்லைன் சூதாட்ட செயலியில் நடந்த மோசடி குறித்து அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகிறது. இந்த சூதாட்ட செயலியின் விளம்பர தூதராக இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் சுரேஷ் ரெய்னா இருந்த நிலையில் விசாரணைக்கு ஆஜராகும்படி அமலாக்கத்துறை சமன் அனுப்பியிருந்தது. அதன்படி டெல்லியில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் சுரேஷ் ரெய்னா ஆஜரானார். 8 மணி நேரம் நடைபெற்ற விசாரணையின் போது ஆன்லைன் சூதாட்ட செயலிக்கும் சுரேஷ் ரெய்னாவிற்கும் உள்ள தொடர்பு குறித்து அதிகாரிகள் கேட்டறிந்தனர். பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் சுரேஷ் ரெய்னாவின் வாக்குமூலத்தை அதிகாரிகள் பதிவு செய்து கொண்டனர். இதேபோன்று மற்றொரு ஆன்லைன் சூதாட்ட செயலி முறைகேடு வழக்கு விசாரணைக்காக ஹைதராபாத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் நடிகை மஞ்சுலட்சுமி ஆஜரானார். இந்த வழக்கில் நடிகர்கள் பிரகாஷ் ராஜ், விஜய் தேவரகொண்டா, ராணா ஆகியோரிடம் விசாரணை நடத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ஐசிஐசிஐ வங்கியில் புதிய கணக்கு தொடங்குவோர் வைத்திருக்க வேண்டிய குறைந்தபட்ச மாதாந்திர இருப்பு தொகை 50,000 இருந்து 15,000 குறைக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் ஐசிஐசிஐ வங்கியில் புதிதாக சேமிப்பு கணக்கு தொடங்குபவர்களுக்கு குறைந்தபட்ச மாதாந்திர சராசரி இருப்பு தொகை பன்மடங்கு அதிகரிக்கப்பட்டது. இதற்கு பொதுமக்கள் மத்தியில் கடும் அதிருப்தியும் கண்டனங்களும் விமர்சனங்களும் எழுந்தன. ஆனால் வங்கிகளே குறைந்தபட்ச இருப்பு தொகையை முடிவு செய்து கொள்ளலாம் என்று மத்திய ரிசர்வ் வங்கியும் கைவிரித்தது. இந்நிலையில் நகர்ப்புறங்களில் 50,000 ரூபாயாக அறிவிக்கப்பட்டிருந்த மாதாந்திர இருப்பு தொகையை ஐசிஐசிஐ வங்கி 15,000 ரூபாயாக குறைத்துள்ளது. இதேபோன்று புறநகர் பகுதிகளில் 25,000 ரூபாயாக அறிவிக்கப்பட்ட மாதாந்திர இருப்பு தொகை 7,500 ரூபாயாக குறைக்கப்பட்டுள்ளது.
கிராமப்புறங்களில் 10,000 ரூபாயாக அதிகரிக்கப்பட்ட மாதாந்திர இருப்பு தொகையை 2,500 ரூபாயாக ICICI குறைத்துள்ளது. उसको लेके 3 lakhs dogs are going to be relocated or rather killed. Why don't we accept that they're going to just be killed by the end of it? Because it's not possible in the capacity of the government or the local bodies to make shelters that can accommodate that many dogs in just 8 weeks of time. It is only going to be a mass killing of the dogs. டெல்லியில் தெருநாய்களை காப்பகங்களில் அடைக்க உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவிற்கு தான் நடிகை சதா இப்படி தேம்பி தேம்பி அழுகிறார். டெல்லியில் தெருநாய் கடித்து 6 வயது குழந்தை உயிரிழந்த விவகாரம் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் டெல்லி தெருக்களில் உள்ள 10 லட்சம் நாய்களை பிடித்து காப்பகங்களில் அடைக்குமாறு உத்தரவிட்டது. இந்நிலையில் தெருநாய்களுக்கு அரசால் அடைக்கலம் கொடுக்க முடியாது என்று கூறும் விலங்கின ஆர்வலர் சதா என்ன செய்வதென்றே தெரியவில்லை என தேம்பி தேம்பி அழுதார். And I never imagined that being in a country like India, we are going to bear witness to a mass killing like this. நாய்களை முறையாக பராமரிக்க தவறிய இந்த நாடு வெட்கப்பட வேண்டும் என்று சதா தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார்.